தேமுதிக நிர்வாகிகளை பணத்தின் மூலம் திமுகவின் பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தேமுதிக நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக தரப்பில் இருந்து பதவி பணம் தருவதாக தனக்கு அழைப்பு வந்ததாக சூலூர் தொகுதி தேமுதிக எம்எல்ஏ பணப்பட்டி தினகரனும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். வாங்க உங்களுக்கு பதவி கொடுக்குறேன், எம்எல்ஏ சீட் கொடுக்குறோம், பணம் தருது தான் சார் அவங்களுடைய ஆசை வார்த்தை காட்டுறாங்க. இது இதுக்கு அடிமையாக தானே அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக ஒரு எம்எல்ஏ போனாலோ நான் சொன்ன மாதிரி தான், ஒரு மாவட்ட செயலர் போனாலோ அந்த இழப்பு அவங்களுக்கு தான். ஆனால் கட்சிக்கு 1% கிடையாது. அவர்கள் ஏற்கனவே 1 மாத காலத்திற்கு முன்பே திட்டமிட்டு தமிழகத்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் இழுக்க வேண்டும் என்று ஒரு தனி கமிட்டியை அவர்கள் அமைத்து அதற்கென்று ஒரு தொகையையும் ஒதுக்கீடு செய்து அதற்கான விலையிலே அந்த சூழ்ச்சியை பின்னிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அந்த திட்டத்திற்கு மாஸ்டர் பிளானாக செயல்படக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தேமுதிக தானாக கரையும் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒருபோதும் கரையாது. திமுக கிட்ட வியாபாரம் பேசி படிச்சிருச்சு, அதுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணத்துக்கு வச்சுனா கேப்டனுக்கு கடிதம் கொடுத்தாங்கிறாங்க. ஏன் கடிதம் தினம் கேப்டன் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லி கேட்கலன்னா என்னுடைய கருத்து கேப்டன் கேட்கலாங்கிறதுக்கு வச்சுனா என்னுடைய கேட்கலாங்கிறது வச்சு நான் கட்சியை விட்டு வெளியே போனால் ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லுவாங்க. கட்சி தலைமை அதெல்லாம் கேட்கணுமா? அது கட்சியினுடைய நலன் கருதின்னு சொன்னால் கண்டிப்பாக கேப்டன் கேட்பார். ஏடிஎம்கே ஒரே சாய்ஸ் இனிமேல் திமுக தான் போகணும்னு சொல்லி நேற்று போய் திமுகவில் இது ஒரு டிராமா ரெடி பண்ணி நேற்று எல்லாம் அரங்கேற்றி இதுக்கு ஒரு ஜோடிக்கப்பட்டது. ஜோடனையாக அவங்க திமுக தரப்புல தான் எல்லாமே இதுக்கு எப்படி போகணும், என்ன செயல் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 10 நபர்களோ 20 நபர்களோ தனிப்பட்ட முறையிலே ஒரு கழகத்திலிருந்து வெளியே சென்று விட்டால் அந்த கழகமே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகாது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் கொரோனாவா கொடுத்திருந்தாங்க, எம்எல்ஏ ஆயிருக்கீங்க, உள்ள போயிருக்கீங்க. இதெல்லாம் யார் போட்ட பிச்சை? தலைவர் போட்ட பிச்சை. இன்னைக்கு அந்த தலைவரை பார்த்து நீ கேட்கிறியே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கூட ஒட்டுமொத்த தொண்டர்களும் கொதிப்படைஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு யார் கொதிப்படைஞ்சிருக்கிறா? நாங்க எங்க கேப்டனை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.